ஹாய் வியூவர்ஸ், ஐம் யுவர் ஆர்டிஸ்ட் நவீன். சாரி, ஒரு கொஞ்சம் லாங் கேப், 1 வீக் கொஞ்சம் ஒர்க்கு. சரி, ஓகே, பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹங்கர் கேம்ஸ். ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு விமன், ஒரு கேர்ள் எப்படி அவங்க வாழ்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, டிஸ்ட்ரிக்ட்லேயே நம்பிக்கையோட ஒரு முகமாக மாற போகிறாங்க அப்படிங்கிற படம் தான் இந்த படம், தி ஹங்கர் கேம்ஸ். 2012 ரிலீஸ் ஆன இந்த படம் கிரே ரோஸ் அப்புறம் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டேரக்ட் பண்ணியிருக்கிறதா நான் ஒரு விக்கிபீடியாவில் படித்தேன். சரி, ஓகே, பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பார்த்தேன். ஆனால் என்ன சொல்கிறது, இந்த படம் பார்க்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரன் ஆகி போயிட்டுருக்கும். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயினோட ரோல் தான் இந்த படத்தில் மேக்ஸிமம் இருக்குது. ஹீரோயின் ஓரியன்டான படம் தான் இந்த படம். ஒன்றும் ஃபஸ்ட்டு ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருப்பாங்க. அதாவது ஒரு நேஷனில் 12 டிஸ்ட்ரிக்டாக பிரித்து 12 இடத்துல 12 மக்கள் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஒரு பேஸ் லைன். ஒரு பெரிய ஒரு நேஷன், ஒரு 12 டிஸ்ட்ரிக்டாக பிரித்து 12 இடத்துல 12 விதமான பீப்புள்ஸ் வாழ்ந்துட்டுருக்காங்க. 12 விதம்னு சொல்ல முடியாது, 12 இடத்துல பீப்புள்ஸ் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகேவா? நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் 12, அதாவது லாஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு மக்களில் நம்ம ஹீரோயினும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், ஒரு தங்கச்சி. வேட்டையாடி வாழ்கிற ஒரு ஃபேமிலி தான் நம்ம ஹீரோயின். அவங்க அப்படியே வேட்டையாடிட்டு ஆரம்பத்துலேயே அவங்க ஹீரோயினோட பேக்ரவுண்டை காமிச்சிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க அந்த காதல் இதிலெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை அவங்களோட சுச்சுவேஷனுக்குள்ள அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? நம்ம ஹீரோயின் வேட்டையாடும் போது அவங்களோட திறன் என்ன, அதாவது அவங்களோட அந்த எய்ம் பண்ணால் கரெக்டாக போய் என்ன சொல்கிறது, எய்ம் பண்ணால் கரெக்டாக போய் அடிக்கிறதுக்கு உண்டான அந்த கெப்பாசிட்டி என்ன, அந்த ஒரே ஷாட்டில் கரெக்டாக அந்த எய்மை வீழ்த்துற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிற சீன்ஸில் கரெக்டாக அந்த ஹீரோயினோட அந்த எவல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீன் பை சீன் காமிச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வேட்டையாட போவாங்க. போன இடத்துல கரெக்டாக ஒரு மான் மேலே ஒரு எய்ம் பண்ண பார்ப்பாங்க. எய்ம் பண்ணோன்னே பார்த்தா அந்த மான் ஓடி போயிடும். அந்த இடத்துல தான் ஒரு பையன் வருவான். அவனை ஹீரோன்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பையனுக்கு ஹீரோயின் மேலே ஒரு சின்ன கண் இருக்கும். ஆனால் ஹீரோயினுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. தங்கச்சி நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான், அதோட சரி. அப்படியே பேசிகிட்டு இருக்க நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் பேசிகிட்டு இருக்க தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே ஒரு இந்த ஏலியன்ஸ் எல்லாம் போகிற ஒரு ஷிப் மாதிரி காமிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த 12 நேஷனுக்கும், அதாவது இந்த 12 டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் பண்ணுற அந்த டாப் நேஷன் இருக்குல்ல, அதாவது அந்த சுப்பீரியர் அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 டிஸ்ட்ரிக்ட்க்கும் தனித்தனி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாதிரி வச்சுருக்காரு. லைக் ஹங்கர் கேம்ஸ்க்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் கூட்டிகிட்டு போவாங்க. வருஷம் ஹங்கர் கேம்ஸ்னு சொல்லி ஒரு கேம் ஒன்று நடக்கும். அது என்ன கேம்னு நான் லேட்டராக சொல்கிறேன். அந்த ஷிப் வந்துடும். அந்த ஷிப் வந்தோடனே வாலண்டியரெல்லாம் யாரையும் கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஷிப் வந்தோடனையும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பவுல் இருக்கும். இந்த கேமுக்கு வர விருப்பப்படுறவங்க அவங்கவுங்க பேரை எழுதி போடலாம். ரேண்டமாக தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த பவுலில் இருந்து ஒருத்தரோட பேரையும் இந்த பவுலில் இருந்தையும் ஒருத்தரோட பேரையும் எடுப்பாங்க. அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு பயங்கரமான கொத்து. அந்த இடத்துல பாயோட பேர் எழுதி போடுவாங்க. ஹீரோ கூட இருந்த பையன், அந்த பையனோட பேர் வரும்னு பார்த்தா வேற ஒரு பையனோட பேர் வந்துடும். அதே மாதிரி கேர்ள் பவுலில் இருந்து எடுக்க போகும்போது ஹீரோயின் பேர் பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சி பேர் வந்துடும். அப்புறம் அந்த தங்கச்சி பார்த்தா சின்ன குழந்தை. ஹீரோயினுக்கு பயங்கரமான பயம் ஆயிரும். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட தங்கச்சியை விட்டுட்டு ஹீரோயினே வாலண்டியராக ஜாயின் பண்ணிக்குவாங்க. வாலண்டியராக போனால் இன்னும் ரெஸ்பெக்ட் அதிகமாக கொடுக்குறாங்க. அந்த அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேர்ளாக ஒருத்தர் வந்திருப்பாங்க. பயங்கர மேக்கப்பு, ஃபுல் மேக்கப்பு. பார்க்கறதுக்கே அந்த 12th டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அவங்க தனியாக இவங்க தனியாக தெரியுவாங்க. அவ்வளோ மேக்கப்பு போட்டு வந்திருப்பாங்க. உள்ளே கூப்பிட்டு வந்து வாலண்டியராக கூப்பிட்டு வந்ததுக்கு அந்த பையனையும் கேர்ளையும் கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டு வந்து வச்சுட்டு, ஓகே, இவங்க தான் டிஸ்ட்ரிக்ட் 12ஓட ஹங்கர் கேம்ஸ் பார்ட்டிசிபேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போனோடனே 2 பேருக்கும் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே எங்கள் ஃபேமிலியை பார்க்குறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் தாங்க டைம் கொடுப்பாங்க. ரொம்ப கொடுமை. உடனே ஹீரோயின் போய் அவங்களோட தங்கச்சியை பார்த்துட்டு அந்த பையனையும் பார்த்துட்டு, ஓகே, நான் போயிட்டு வரேன், நான் கண்டிப்பாக ஜெயிச்சு தான் வருவேன் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட்டோட கிளம்பி போயிடுவாங்க. கான்ஃபிடென்ட் மட்டும்தான். ஆனால் உள்ளுக்குள்ளெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு குழப்பம், பயம், பதட்டம், ஒருவோட செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு நடுக்கம் அப்படின்னு நிறையா ஹீரோயின்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அந்த பையன் அதுக்கு மேலே ஒரு தொடர்நடுங்கியே இருப்பான் போல். அவனுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் 12லேருந்து இதில் கூப்பிட்டு போவாங்க, ட்ரெயினில் கூப்பிட்டு போவாங்க. ட்ரெயினில் கூப்பிட்டு போகும்போது தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவோடு சேர்ந்து
அட்வைசரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின்லேயே தான் வருவார். அதாவது டிஸ்ட்ரிக்ட் 12ஓட அட்வைசரை வந்து பார்ப்பார். பார்த்துட்டு அவர் கொஞ்சம் லைட்டாக ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுவார் போல். ஓவராக ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பார்ப்பாங்க, நீங்கள் 2 பேர் தான் டிஸ்ட்ரிக்ட் 12ஓட பார்ட்டிசிபேட்ஸா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க. ஹீரோயின் எப்படி ஜெயிக்கலான்னு கேட்பாங்க. அந்த பையன் கூட வந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஜெயிக்கலாம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே அவர் ஆப்போசிட்டாக இதுங்கெல்லாம் எங்கே ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மாதிரியான கேள்விகளுக்கு இவர் ஒரு மாதிரியான பதிலே சொல்லுவார். அப்படி இப்படி முன்ன பின்ன முரணாக ஒருத்தர் கொஞ்சம் முறைப்பாக சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கி பார்த்தா அந்த அந்த ஹங்கர் கேம் நடக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எப்படி மேக்கப் போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் சுற்றி இருக்கிற எல்லாருமே இருக்காங்க. டோட்டலாக இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்து மூஞ்சில் போயிட்டு பார்க்குறதுக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏடா அது எல்லாமே பார்க்குறதுக்கு அந்த ஹீரோயினோட ஃபீல் அப்படியே நம்மளுக்கு வருது. ஏடா இது பார்க்குறதுக்கு எல்லாருமே இப்படியே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்கவுங்க இடத்துல தங்குறவங்களுக்கெல்லாம் தங்குறவங்க இடத்துல வச்சுட்டு எல்லாரையும் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் இந்த மெடிக்கல் டெஸ்ட்டு இந்த கேம் விளையாடலாமா வேண்டாமா இல்லை ரிட்டர்ன் திருப்பி தாட்டி விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு சுற்றி ஒரு பெரிய க்ரௌடு சுற்றி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி கொடுக்கணும். குதிரை வண்டியில் ஒரு என்ட்ரி கொடுக்கணும். இந்த 12 டிஸ்ட்ரிக்டையும் சேர்ந்த நபர்கள்லாம், அதாவது இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற நபர்கள்லாம் குதிரை வண்டியில் ஒவ்வொருத்தராக என்ட்ரி கொடுக்கணும். என்ட்ரி கொடுக்கும்போது இங்கே அணிஞ்சிருக்கிற அந்த காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அத்தனை மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்க வைக்கணும், ஸ்பான்சர்ஸை நம்ம மேலே ஸ்பான்சர் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெரிய பொறுப்பை எடுத்தோடனே தலைமையில் வச்சுருவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்துட்டுருக்கோம். கரெக்டாக 12வது டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் வருவாங்க. நான் ஃபயரான ஒரு என்ட்ரி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் ஃபயர்லேயே ஒரு என்ட்ரியை இப்போ தான் நான் பார்க்குறேன். அந்த முதுகுலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் ஃபயரை வர வச்சுட்டு அப்படியே ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க பாருங்கள். அந்த சீன் சூப்பராக இருக்கும். அந்த சீனில் அந்த க்ரௌடே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்டன்னிங் ஆகிடும். நானுமே பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்டன்னிங் ஆகிட்டேன். பார்த்தா தெரியுது அது சிஜி தான் அப்படின்னு, ஆனால் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரியல் மாதிரி அப்படின்னு சொல்லி சூப்பராக ஒரு என்ட்ரி. டிஸ்ட்ரிக்ட் 12 எல்லாத்தோட அட்டென்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பண்ணிடுவாங்க. சூப்பராக க்ரோ பண்ணிடுவாங்க. அடுத்த கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு சின்ன ட்ரைனிங் மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன வருமோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணணும். சிலர் வேட்டையாடலாம், சிலர் வந்து பார்த்திங்கன்னா கொடரி வச்சு இந்த மரம் வெட்டுறது அந்த மாதிரி, சிலர் சர்வே பண்ணுறது, சிலர் மரம் ஏறுறது, அவங்கவுங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் அவங்கவுங்க இதில் பர்ஃபெக்டாக இருக்காங்களோ அதை காமிச்சு டாப் லெவல் ஸ்பான்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அட்டென்ஷன் வாங்கணும். அதுவும் ஒரு உள்ளுக்குள்ளே கேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ளை மாதிரி. அதை கடைசியாக சொல்கிறேன். டாப் லெவல் ஸ்பான்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் பண்ணணும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் 12 சேர்ந்த நம்ம ஹீரோயின் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க எப்போவுமே பயங்கரமான வில்லு விடுற ஆளுங்க, அது உங்களுக்கே தெரியும். கரெக்டாக வில்லு எடுத்து ஒரு எய்ம் பண்ணி விடுவாங்க. 23 அப்ளிகேஷன் மாதிரி அது எங்கேயோ போய் அடிச்சிடும். பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க. மறுபடியும் ஒரு வில் எடுத்து கரெக்டாக விடுவாங்க. நேராக போய் இலக்கில் அடிச்சிடும். ஆனால் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அம்பு விலகி போனோன்னே எல்லோரும் சிரிச்சுட்டு இந்த பொண்ணு எங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. 2வது அம்பு கரெக்டாக போய் சென்ட்ரல் அடித்தும் யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கு தம் மேலே ஒரு கவனம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபுல் மீட் ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஃபுல் மீட் செஞ்சு அதோட வாயில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பழத்தை சொருகி வச்சுருப்பாங்க. நீங்கள் நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த ஆப்பிள் பழத்தை யாரோ ஒருத்தர் எடுக்க போவாங்க. எடுக்க போகும்போது அந்த ஆப்பிள் பழத்து மேலே நோக்கி ஒரு எய்ம் பண்ணுவாங்க பாருங்கள். கரெக்டாக அம்பு அந்த ஆப்பிளில் குத்தி பக்கத்தில் இருக்கிற அந்த டேபிளில் போய் குத்தி நிற்கும். ஸோ ஒட்டுமொத்த ஆளுங்களும் இப்படி திரும்பி பார்ப்பாங்க ஒரே ஷாக்கோட. அப்படியே நம்ம ஹீரோயின் வர ஒரு வணக்கத்தை போட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோயின். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. கரெக்டாக 12th டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு போனோன்னே இன்டர்வியூவர் ஒரு ஓட்டுக்கு ஒவ்வொரு கேள்விகள் கேட்பார். நம்ம ஹீரோயின் ஒரு பதட்டத்தோடையே பதில் சொல்லுவாங்க. அந்த என்ட்ரன்ஸில் அந்த குதிரை வண்டியில் என்ட்ரன்ஸ் பண்ணும்போது பின்னாடி நெருப்பெல்லாம் எரிஞ்சுது. அது உண்மையா இல்லை கிராஃபிக்ஸா அப்படின்னு சொல்லி அவர் படத்தில் கேட்பார். அவர் ஹீரோயின் அது உண்மையான நெருப்பு தான், வேணா நான் இங்கே கூட பண்ணி காட்டுறேனே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் நின்றுட்டு அந்த லேடிஸ் ட்ரெஸ் கீழே அது எனக்கு தெளிவாக தெரில, அதை பிடிச்சிட்டு இப்படி நாட்டுவாங்க. ஒரு ரியலான நெருப்பெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து ஆடியன்ஸை கொஞ்சம் நல்லா கிராப் பண்ணிவிட்டு அவங்க பாட்டில் அப்படியே உட்காந்துட்டு சின்ன கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு, ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பயங்கர பதட்டம் இருக்கும். இருந்தாலும் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. அடுத்து ஹீரோயினோட வந்து அந்த நம்ம டிஸ்ட்ரிக்ட் 2ல ஹீரோயினோட கூட வந்து அந்த பையனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. அவரும் அப்படியே கேள்விகள்லாம் கேட்டு, ஓகே இவ்வளோ அழகாக இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு.
கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக பேசி முடிச்சிடுவார். ஓகே, நீங்கள் இந்த போட்டியில் வெற்றி பெறருக்கு வாழ்த்துக்கள், நீங்கள் எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னையும் இன்டர்வியூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவார். சொன்னோன்னே இவருக்கு ஒரு மாதிரி இன்டர்வியூரை பார்த்து, நான் இந்த கேமில் ஜெயிக்கிறத விட தோக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஏன்னு கேட்பாங்க. ஏன்னா நான் ஆசைப்பட்ட பொண்ணு தான் என் கூட வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பெரிய ட்விஸ்ட்டை போட்டு உடச்சிடுவார். அந்த சீனாக பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த வெளியே நின்றுட்டு அந்த டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆஹா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிரும். உடனே கை தட்டிட்டு சரி ஓகே நீங்கள் போங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாட்டி விட்டுருவாங்க. அவன் கதவை திறந்துட்டு இங்கே வந்தோடனே அப்படியே செவத்துலேயே நிற்க வச்சு, என்ன தைரியம் இருந்தால் அவனுக்கு அத்தனை பேர் முன்னாடி என் மேலே ப்ரப்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மறுபடியும் நம்ம அட்வைசர் ஓகே இதில் ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும், உங்களுக்கு நல்லது தான், விட்டுருங்க, அவங்கவுங்க கிளம்புறக்கு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப நேரமாக கேம் கிடையாது, என்ன கேமுன்னு சொல்கிறேன். ஓகே நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, ஒரு காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 24 பேரை விட்டுருவாங்க. அவங்க கடைசியில் யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அவ்வளோதான், இதுதான் கேம். ஓகேவா, சரி ஓகே நான் உள்ளே போகிறேன். அந்த இன்டர்வியூலாம் முடிஞ்சோடனையும் டேரெக்டாக போய் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிட்டு அங்கே ட்ரைனர்ஸ்க்கெல்லாம் டாட்டா பாபாய் சொல்லிட்டு நேர் போய் ஒரு லிஃப்ட்டில் மாதிரி ஒரு கண்ணாடி கொண்டில் போய் நின்றணும். ஆமாம், நேர் போய் அந்த கண்ணாடி கொண்டு நின்னோடனே அந்த கண்ணாடி கொண்டு மேலே ஏற்றினோடனையும் அப்படியே இவங்களை மட்டும் இல்லை 24 பேர்த்தையும் ஒரே டைமில் மேலே ஏற்றும். தனித்தனி கொண்டு தான் நிற்பாங்க. மேலே ஏற்றி நின்னோடனையும் சுற்றிலையும் திடீர்னு காடு வந்துடும். அவங்களுக்கே ஒன்றும் புரியாது 24 பேருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தனக்கு அங்கே அவங்க அந்த காட்டிலேயே அவங்களுக்கு தேவையான சப்ளைஸு, சாப்பாடு, மெடிசனு அப்படி இப்படி எல்லாமே இருக்கும். தனக்கு தேவையான சப்ளைஸ் எடுத்துகிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சப்ளைஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தர் கில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த சீனியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாகவே தான் இருக்கும். அது தான் என்ன சொல்கிறது, கேம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் படப்பட ஒருத்தர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினை தனக்கு தேவையான பொருள் எடுத்துகிட்டு உடனே காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினை பின்தொடர்ந்து ஒருத்தர் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களும் அப்படி இப்படி ஹீரோயினை கண்டுபிடிக்க முடியாமல் அவங்க பாட்டுக்கு திசை மாதிரி போயிடுவாங்க. போனோடனே ஹீரோயின் ஒரு தூரத்தில் இருக்கிற மரத்து மேலே ஏறி ஒரு மாதிரி சேஃப் ஆகிடுவாங்க. ஓகே சேஃப் ஆகிட்டோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் ஆகும்போது இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடு தான். ஆனால் அந்த காடு முழுக்க கேமராஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். கேமராஸில் மேலே இருக்கிற ஆளுங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே அந்த பக்கத்தில் இருக்கிற காட்டை எரிச்சு விடு. ஆனால் பார்த்தா பச்சை காடு அப்படியே பற்றிக்கிட்டு எரியும். எரிச்சு விடு அப்படின்னு சொன்னோடனே அந்த மரம் இருக்கிற சைடாக அப்படியே எரிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஹீரோனை உடனே தட்டு புட்டுன்னு கீழே விழுந்துட்டு அப்படியே எந்திரிச்சு ஓடுவாங்க. ஓட அந்த பக்கம் இருந்து நெருப்பு வந்து வரும், இந்த பக்கம் இருந்து நெருப்பு வந்து வரும். அப்படி இப்படின்னு சமாளித்து போய் ஒரு குளம் மாதிரி இருக்கும். குளம் தான், குளத்துக்குள்ள குதிச்சிருவாங்க. குளத்துக்குள்ள குதிச்சு அப்பாடா தப்பிச்சோம்டா அப்படின்னு தப்பிச்சுட்டு இப்படி எட்டி பார்த்தா அங்கே ஒரு 5-6 பேர் ஒருத்தர் அடிச்சுக்காம அவங்க 5-6 பேர் ஒரு கேங்காக சேர்ந்து இருக்கிறவங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அவங்க கண்ணில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க, நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் அடிச்சு பிடிச்சி மறுபடியும் ஏறி அங்கிட்டு உருண்டு பிறண்டு காலில் முட்டியில் முகத்துலேயும் அடி வாங்கி எப்படியோ தப்பிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிக்க வருவாங்க. அப்பவும் தப்பிச்சிருவாங்க. ஹீரோயின் தப்பிச்சு ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும். அந்த மரத்தில் கால் உடஞ்சிருக்கும், நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு ஏறிடுவாங்க. இவங்க 5 பேர்த்தில் ஒருத்தன் ஏற ட்ரை பண்ணுவான். ஆனால் அவன் பாதிலேயே கீழே விழுந்துருவான். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கால் அடியோட என்னதான் கால் அடி இருந்தாலும் ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுவாங்க. ஹீரோயின் மேலே செட்டில் ஆயிடுவாங்க. கீழே இருக்கிற 5 பேர் எப்படி இருந்தாலும் அவள் கீழே வந்தானாவா பசிலையும் தாகத்துலையும் மேலே அவள்னால எவ்வளோ நேரம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லாம் இவங்க கீழே செட்டில் ஆயிடுவாங்க. ஹீரோயின் மேலே செட்டில் ஆயிடுவாங்க. அப்படியே நைட்டு முடிஞ்சு காலையில் விடிஞ்சிரும். தூரத்தில் ஒரு குட்டி பொண்ணு, அந்த குட்டி பொண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு கை காட்டி சைகையெல்லாம் காட்டி இப்படி 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 இப்படின்னு காமிக்கும். மேலே பார்த்தா மேலே ஒரு சின்ன பாக்ஸில் மெடிசன்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே இந்த காட்டில் அந்த மேலே மெடிசன் மட்டும் இல்லை, இவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாமே உள்ளே தான் இருக்கும். அதை இவங்க தான் கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா இதுக்கு தான், இந்த சப்ளைஸ்க்காக தான் முன்னாடி அந்த அட்டென்ஷனை கிராப் பண்ணுறது, இந்த இன்டர்வியூ, அந்த குதிரை வண்டியில் என்ட்ரி இப்படி பண்ணுறது மூலமாக இவங்களுக்கு கிடைச்ச ஸ்பான்சர்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேவையான விஷயங்களை உள்ளே வச்சுருப்பாங்க. ஓகேவா, அப்படித்தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி அப்படி தான் காமிப்பாங்க, உள்ளே வச்சுருவாங்க. இப்படின்னு மேலே அந்த பொண்ணு கை காமிப்புன்னு சொன்னோன்னா இப்போ அதிலிருந்து கன்டினியூ பண்ணுறேன். இப்படின்னு மேலே பொண்ணு கை காமிச்சுட்டு மேலே மெடிசன் இருக்கும். இப்படின்னு கஷ்டப்பட்டு மெடிசன் எடுத்து தேய்ச்சிட்டு மறுபடியும் பார்ப்பாங்க. அந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு குளவிக்கூடு இருக்கும்.
ஓகேவா. ஒரு பெரிய குளவிக்கூடு, ஒரு விஷம் தேனின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு தேனி இந்த அளவுக்கு 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய தேனீக்கூடு. பார்த்தா அந்த பொண்ணு அதை தான் கையமைச்சிருப்பாள். சரி ஓகே, அந்த பெரிய தேனீக்கூடு இருக்குது. அந்த தேனீக்கூடை காட்டினோன்னையும் இந்த பக்கம் மானிட்டரில் அந்த தேனீக்கூடை பார்த்துட்டு இருக்கிற ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தேனி கடிச்சதுன்னா, ஒரு தடவை கடிச்சதுன்னா மாய பின்பத்தியெல்லாம் உருவாக்கும், இதே அந்த தேனி தொடர்ந்து கடிச்சதுன்னா இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கொடிய தேனி. அந்த தேனியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, கீழே 4 பேர் படுத்துங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சென்டராக நேர் மேலே இருக்கும். உடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சிடும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் இருக்கிற ஒரு குட்டி ஒரு ரம்ப மாதிரி இருக்கிற நைஃப்பில் அப்படியே பொறுமையாக அறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அறுக்க தேனி இங்கே கொட்டும் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாகணுமே, தப்பிக்கலைன்னா உயிர் வாழ முடியாது. சரின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துக்கிட்டே இருக்கும்போது தேனி கொட்டிக்கிட்டே இருக்கும். ஆஹா, அவ்வளோதான், ஹீரோயின் நேர் கீழே தான் அவ்வளோ, அந்த தேன்கூட்டுக்கு பதிலாக ஹீரோயின் தான் கீழே விழ போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அறுத்துருவாங்க. அந்த தேன்கோள் நேர் வந்து கீழே விழுந்து வெடிச்சதில் எல்லாத்து மேலேயும் தேனி பரவிடும். அதில் 1-2 பேர் தப்பிச்சிருவாங்க. ஆனால் கீழே இருந்த ஒரு பொண்ணு கொடூரமாக கொத்தி அந்த பொண்ணோட மூஞ்சி ஃபுட்பால் மாதிரி வீங்கி ரொம்ப கொடூரமாக அந்த பொண்ணு இறந்துடுவாங்க. கொட்டினோடனையும் ஒரு 2 பேர் இறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேர்த்த கொண்டோடனையும் தேனியெல்லாம் போயிடும். டேரெக்டாக நம்ம ஹீரோயின் மரத்துலேருந்து கீழே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக, ஏன்னா காலில் தான் அடிபட்டிருக்கேன், இருந்தாலும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இறங்கி கீழே குதிச்சிருவாங்க. கால் ஸ்லிப்பாகி கீழே குதிச்சிருவாங்க. அந்த இறந்த பொண்ணுகிட்ட இருக்கிற அந்த கத்தி, அவங்கக்கிட்ட இருக்கிற சில தேவையான விஷயங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த தனக்கு ஹெல்ப் பண்ண அந்த குட்டி பொண்ணை தேடி போவாங்க. ஆனால் தேடி போக தேனி தான் ஆல்ரெடி கொட்டிடுச்சு, இதில் எங்கே தேடி போகிறது? அவங்களுக்கு பல விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. பல பிரம்மைகள், தான் வீட்டில் இருக்கிற மாதிரி, தான் அம்மா தங்கூட பேசாத மாதிரி, ஒரு மாதிரி இப்படி முன்னே கொண்டிருக்கிற மாதிரி, அம்மா எங்கிட்ட பேசுங்கன்னு அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி, அந்த பிரிம், அதாவது தங்கச்சியோட பேர் பிரிம், அந்த தங்கச்சி அழுகிற மாதிரி, இந்த மாதிரி நிறையா பின்பங்கள் வருது. உடனே ஏதோ எங்கேயோ வருது, தண்ணியெல்லாம் வர மாதிரி பின்பங்கள்லாம் வருது. உடனே ஹீரோயின் சுற்றி கீழே விழுந்துடுறாங்க. சுற்றி கீழே விழுந்துட்டு மறுபடியும் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. உடம்பு முழுக்க அந்த தேனி கொட்டில் அந்த சின்ன பொண்ணு தேனி கொட்டின காயத்துக்கு அந்த மருந்து இலைகள்லாம் போட்டு ஒரு மாதிரி ஹீரோயினை காப்பாற்றி விட்டாங்க. அந்த சின்ன பொண்ணு, அதாவது அந்த குட்டி பொண்ணு. அந்த குட்டி பொண்ணு, நான் அந்த குட்டி பொண்ணுகிட்ட கேட்குறாங்க நம்ம ஹீரோயின், நான் எவ்வளோ நாளாக இங்கே தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்குறேன். அந்த பொண்ணு சொல்கிறா 2 நாளாக அப்படின்னு. 2 நாளாக தூங்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியல, என் உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன பொண்ணுக்கும் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற பாண்ட், அந்த விஷுவல் கொஞ்சம் நேரம் போகும். ஒரு சின்ன பொண்ணு, அந்த அந்த பொண்ணுக்கு ஒரு 15 வயசு தான் இருக்கும். அந்த வயசில் தன்னை எப்படி காப்பாற்றுற அந்த ஒரு நல்ல மனசு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இருக்கும். அந்த குட்டி பொண்ணு மேலே ஒரு சின்ன பாசமும் வந்துடும். சரி, நம்ம உயிரை காப்பாற்றிருக்காங்க, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. தான் ஹீரோயின் இருக்கிற ஃபுட்டாக அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட பாசமாக பக்கத்துலேயே தூங்கும் போதும் பக்கத்துலேயே தூங்க வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி நார்மலான ஒரு மார்னிங், ஆனால் இவங்களுக்கு நல்ல மார்னிங் தான் அப்படின்னு நினச்சிட்டு எந்திரிச்சு 2 பேரும் ஒரு பிளான் போடுவாங்க. ஓகே, என்னை கொல்ல வந்தவங்களோட கேங் இன்னொன்று அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு கேங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்ளைஸை வச்சுட்டு யாராவது இங்கே வருவாங்களா, அதாவது அங்கே ஒரு சப்ளைஸ் இருக்கும், சப்ளைஸை சுற்றி ஒரு கேங் மாதிரி ஒரு மெம்பர்ஸ் யாராவது இங்கே வந்தாங்கன்னா அவங்கள கொண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருந்துகிட்டு இருப்பாங்க. ஓகே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுவாங்க. ஹீரோயின் போயிட்டு அந்த ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிளான் ஒன்று சொல்லிட்டு போவாங்க. நான் இந்த பச்சை இதெல்லாம் வைக்கிறேன், நீ நல்லா பற்ற வச்சு எரிய வச்சுட்டு போயிடுறேன். கரெக்டாக அந்த புகை மேலே போக மேலே போனோடனே காட்டுக்குள்ளே தனியாக புகை தெரிஞ்சதுன்னா அது அதாவது காட்டுக்குள்ளே இது ஒரு இடம் எரிஞ்சிட்டு இருந்து மேலே புகை தெரிஞ்சதுன்னா தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும்ல, அதாவது அந்த பாயிண்ட்டு. அதை வச்சு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். டிஸ்ட்ராக்ட் பண்ணுற டைமில் நான் அந்த சப்ளைஸை அழிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மூவ் ஆகி போயிட்டு ஒரு மாதிரி பதுங்கி இருப்பாங்க. பதுங்கி இருக்கிறத பார்த்தா ஒரு டைகர் பதுங்கி இருக்கிற மாதிரியே இருக்கும். கரெக்டாக அந்த புகையும் மேலே வர இங்கே இருக்கிற கேங்கெல்லாம் பார்த்துருவாங்க. சுற்றி சப்ளைஸ்லாம் இருக்கும். அந்த சுற்றி இருக்கிற கேங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே அங்கே யாரோ இருக்காங்க, நான் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அதாவது பார்த்துட்டுனா கூட்டிகிட்டு வந்துடுறேன், அவங்கள போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுவாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் அங்கே சப்ளைஸ்க்கெலாம் பாதுகாப்புக்காக நிற்க வச்சுட்டு போயிடுவாங்க. அவன் சுற்றி முற்றி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருப்பான்.
நம்ம ஹீரோயின் அப்படியே ஹண்டர் எப்படி நடப்பாங்க, அப்படியே பொறுமையாக வேட்டாடியங்கள்லாம் எப்படி நடப்பாங்க, அப்படியே பொறுமையாக நடந்து போய் ஒரு இடத்துல ஒரு ஆங்கர் மாதிரி அந்த இடத்துல ஒரு ஆப்பிள் பிளாஸ்டிக் கவரில் தொங்கிட்டு இருக்கும். அம்பு எடுத்து கரெக்டாக அந்த பிளாஸ்டிக் கவரில் அடித்து அந்த சுற்றி இருக்கிற ஆப்பிள்ஸ் எல்லாம் நிலத்தில் உளுந்து அந்த சப்ளைஸ் யாரும் தொற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நிறையா பாம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பாம்ஸ் மேலே ஆப்பிள் பட்டு அந்த இடமே டிசாஸ்டர் ஆயிரும். ஓகே, நம்ம அந்த வேலை முடிஞ்சு நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு தேடி போயிட்டே இருப்பாங்க. இவங்க வரதுக்கு முன்னாடி சின்ன கோடு வேர்டெலாம் வச்சு பேசிக்குவாங்க. அந்த கோடு வேர்டு சொல்லும்போது அந்த பொண்ணோட ரியாக்ஷனே வராது. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது நல்ல வேலை ஒன்றும் இருக்காது. அந்த பொண்ணு அங்கே தான் வேற ஒரு பக்கம் இருக்கும். வந்து பார்த்து பேசிட்டு உன்னை பொண்ணு ஆகலை ஒன்றும் ஆகலைங்கும் போது பின்னாடி ஒருத்தன் வந்து ஈட்டி எடுத்து நான் ஹீரோயின் மேலே எறிவான். ஹீரோயின் உடனே சுதாரிச்சுட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்து அம்பு எடுத்து கரெக்டாக அவனை நெஞ்சிலே வச்சு ஷூட் பண்ணிடுவாங்க. ஆனால் திரும்பி பார்த்தா அந்த சின்ன பொண்ணோட நெஞ்சில் அந்த அவை எறிஞ்ச ஈட்டி நல்லா ஆழமாகவே பட்டுரும். பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஃபஸ்ட் நம்ப முடியாதுங்கிற காட்டிலும் அந்த பொண்ணு கொஞ்சம் நேரத்துலேயே பரிதாபமாக இறந்துருவா. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த சின்ன பொண்ணு இறக்கிறத பார்த்தா. சொல்ல முடியாத ஒரு பெயின். ஒரிஜினல் வெர்ஷனில் ஹீரோயின் அழுகிறது வந்து பார்த்திங்கன்னா ரியலாக காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ் டப்புல ஹீரோயினோட அழுகிறத கொஞ்சம் மியூட் பண்ணிட்டாங்களோ இல்லை அந்த இடத்துல வேறு மியூசிக் போட்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோயினோட அந்த ஃபீலிங்கை நம்மளால் ஆடியோவினாலும் பிக்சராக பார்க்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே புரியுது. அந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு நல்லடக்கம் பண்ணிவிட்டு ஃப்ளவர்லாம் வச்சுட்டு சுற்றி எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பாங்கல்ல. அதாவது அந்த காட்டுக்கு வெளியே இருந்து இதை நடத்துகிறவங்களும் சரி, டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாரும் சரி, அது ஒரு டிவியில் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கேமராவை பார்த்து இப்படி அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதாவது 3 பேரில் காமிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணு இறந்து போன பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா 3வது டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த 3rd டிஸ்ட்ரிக்டில் ஒரு பயங்கரமான கலவரம் நடக்க ஆரம்பிச்சிடும். எப்படி ஒரு சின்ன பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கலவரம் வந்துடும். அந்த இடத்துல ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ மாதிரி வந்துடும். ஆனால் நம்ம அங்கே இருக்கிற அந்த போலீஸ்லாம் அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஆனால் மேலே இருக்கிற சீஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது சுத்தமாக பிடிக்காது. அவளை நான் இப்போவே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே ஒருத்தரை மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணிவிட்டு ஓகே அவர் சொன்ன விஷயம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஹங்கர் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸை நாங்கள் என்றைக்கு மாற்ற மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் அந்த ரூல்ஸை மாற்றிக்க போகிறோம். என்னென்னா இன்றைக்கி 2 பேர் ஜெயிக்கலாம். அதாவது ஒரே டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற 2 பேர் நீங்கள் ஜெயிச்சுக்கலாம். யார் 2 பேர் வேணாலும் கிடையாது அப்படின்னு தான் நினச்சா. ஆனால் மாற்றிட்டாங்க. ஒரே டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற 2 பேர் நீங்கள் ஜெயிச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விளையாண்டுக்கலாம். இதுதான் இது மாற்றப்பட்ட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் போயிடுவாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு அப்போ தான் ஞாபகமே வரும். ஆமாம், தன் கூட ஒருத்தன் வந்தானே அவன் என்ன ஆனான் அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஞாபகம் வரும். அவனை தேடி போய் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஏரிக்கரமாக ஒரு இடத்துல பாறையாக பதுங்கின்னு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. போய் காலேஜில் பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் எந்திரிச்சு இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கும் காலில் ஒரு மாதிரியான அடிபட்டிருக்கும். சரி ஓகேன்ட்டு அவனை ஒரு ஓரமான ஒரு குகைக்கு கூட்டு போயிட்டு அவனை யாரும் எந்த பிரச்சனையும் வராது, இந்த குகையில் சேஃபாக இருக்கலாம், ஓரமான ஒரு குகைக்கு கூட்டு போயிட்டு அவனை பத்திரப்படுத்திட்டு அவனுக்கு தேவையான சப்ளைஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. அவன் விடவே மாட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூடவே இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, 2 பேருக்கும் ஒருத்தர் மேலே காதல் இருக்கிற மாதிரிலாம் காதல் இருக்கிற மாதிரிலாம் சில டைலாக்கெல்லாம் வரும். ஆனால் நமக்கு தெரியும் ஹீரோயினுக்கு யார் மேலேயும் காதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே கொஞ்சம் ஸ்லீப்பில் தூங்கிடுவான். ஆனால் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா உடனே அவன் தூங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒரு 4 சப்ளைஸ் தான் இருக்கும். 4 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க தான் உயிரோடு இருப்பாங்க. 4 சப்ளைஸ் தான் இருக்கும். அந்த இடத்துல ஹீரோயின் போய் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க, யாராவது வராங்களான்னு. ஆனால் அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்துடுவா. ஹீரோயின் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ண நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து அந்த தேவையான சப்ளைஸை தூக்கிட்டு போயிடுவா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் ஒரு சப்ளைஸ் தூக்கினா அங்கே ஒரு பொண்ணு வந்துடுவா. அதாவது ஹீரோயின் ஈக்குவலான இருக்கிற ஒரு லேடி வந்து அடிக்கடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஹீரோயினை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே ஒருத்தன் வந்துடுவான். திருப்பி அடிக்கிற டைமில் ஒரு ஆக்ஸ் மாதிரி ஒன்று விசுருவாங்க பாருங்கள். ஹீரோயினுக்கு அப்படியே இந்த இடத்துல பொட்டு வச்சுட்டு போயிடும். சரியான ஷார்ப்பு. அந்த சீன்லாம் உண்மையிலுமே கொஞ்சம்
ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் ஹீரோயின் மட்டும் எப்படியோ தப்பிச்சு அந்த லேடி இன்னொருத்தர் வந்தவங்க பார்த்துக்குவாங்க. ஹீரோயின் மட்டும் எப்படியோ தப்பிச்சு குகைக்கு வந்துடுவாங்க. குகைக்கு வந்துட்டு அவனுக்கு அந்த மெடிசனில் இருக்கிற அந்த இதெல்லாம் போட்டு விட்டு புண்ணெல்லாம் போட்டு விட்டு ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினாரியோலாம் நடக்கும். ஒன்றும் இல்லை அந்த மாதிரிலாம் இதாகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தா, அடுத்த நாள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அவங்களுக்கு அந்த புண்ணெல்லாம் சரியாயிரும். ஆனால் காயம் ஆழமான காயம்தான், ஆனால் புண்ணெல்லாம் ஈஸியாக குணமாயிரும். அவங்களுக்கு அது ஆச்சரியமாக போயிடும். ஓகே, அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா இனி நாம் 2 பேர் தான் இருக்கோம் போல், நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. சன்ரைஸ் மாற்றி மாற்றி இதாகும், திடீர்னு ஈவினிங்காக இருக்கும், திடீர்னு நைட்டாக இருக்கும். எனக்கு என்னென்னா இப்படி மாற்றி மாற்றி காமிக்கிற இடத்துல அடுத்த நாள் இல்லை இன்றைக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஸாக இருக்கும். ஆனால் ஹீரோயினே சொல்லுவாங்க, சன் இப்போ மாற்றி மாற்றி இதாகிட்டே இருக்குது, இது என்ன டைம்னு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லி போயிட்டே இருக்கும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகும், இங்கே சுற்றி யாரோ ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் ஆகும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்பு எடுத்துட்டு ரெடியாக இருப்பாங்க. ரெடியாக இருக்கும் பார்த்தா யாருமே இருக்காத மாதிரியும் தோணும், ஆனால் யாருமே இருக்காத மாதிரி அவனுக்கு தோணும். ஆனால் யாரோ ஒருத்தர் இருக்குங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தோணும். அவனுக்கும் அதுக்கப்புறம் தோண ஆரம்பிச்சிடும். அப்படியே அம்பளை எய்ம் பண்ணிகிட்டே போனால் தூரத்தில் ஒரு பெரிய பில்டிங் மாதிரி தெரியும். அதாவது பார்த்தா ஒரு சயின்டிஸ்ட் பில்டிங் மாதிரி தெரியும், ஆனால் ஃபுல்லாக க்ளோஸ்டு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அது தெரியாது. இவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இவங்களை எப்படி அவங்ககிட்ட கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உள்ளே இருக்கிற ஆளுங்க ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கத்துக்கும் புலிக்கும் கிராஸ் பிரீடான ஒரு மிருகம் மாதிரி, அதாவது சிங்கத்துக்கும் புலிக்கும் ஹைனாவுக்கும் கிராஸ் பிரீடில் பிறந்த ஒரு அரிய வகை விலங்கை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஹண்ட் பண்ண விட்டுருவாங்க. இவங்க அந்த சத்தத்தை கேட்டோன்னே இவங்களாம், அதாவது அந்த காடே ஒரு ஆர்டிஃபிஷியல் காடு மாதிரி, அங்கே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இங்கே அது ரியலாக வந்துடும். அந்த சிங்கத்தை ஆர்டிஃபிஷியலாக ரியலாக உருவாக்கி விட்டுருவாங்க. அந்த சிங்கம் இவங்களை துரத்தும், இவங்களும் எப்படியோ தப்பிச்சு போவாங்க, மறுபடியும் துரத்தும், எப்படியோ தப்பிச்சு போவாங்க. டைம் ஆக இவங்க ஒன்று இருந்தால் தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 சிங்கத்தை விட்டுருவாங்க. ஐயோ எப்படியோ தப்பிச்சு இவங்க அந்த பில்டிங்க்கு போய் அந்த பில்டிங்க்கு மேலே ஏறி பார்த்தா அங்கே தான் அவன் இருக்கான். ஹீரோயினை போட்டு புரட்டி எடுக்கிறான். போட்டு அதே மாதிரி ஹீரோன்னு சொல்ல முடியாது, அந்த பையனை போட்டு பறக்க விட்றான். அடிச்சு மூஞ்சி கையெல்லாம் உடச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை தள்ளிட்டு அந்த பில்டிங்கிலிருந்து தள்ளிட்டு கீழே இருக்கிறான். ஹீரோயினோட பேக் மூடி இப்படி கீழே விழுகுது. அந்த பேக் மூடி அந்த மிருகம் எட்டி பிடிக்கும்போது டக்குன்னு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்த அவன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கிற டைமில் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வில்லில் அம்பை லோட் பண்ணி நீட்டுறதுக்குள்ளே ஆப்போனண்ட் ஆள் நம்பால் பிடிச்சிரும். அதாவது இப்படி பிடிச்சிரும், இங்கே இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு ஓகே ஷூட் பண்ணு, இப்போ ஷூட் பண்ணினா நான் இவனோட கீழே விழுந்துருவேன், மிருகங்கள்லாம் எங்களையும் கொண்டுரும். எப்படி நீ ஷூட் பண்ணாலும் சரி ஷூட் பண்ணலாம் சரி, இன்றைக்கி 2ல் ஒரு முடிவு தெரிஞ்சதாக போது இந்த கேமில் நான் தான் ஜெயிக்கணும், இல்லைனா இவன், அதாவது என்ன சொல்கிறது, இந்த கேமில் நான் தான் ஜெயிக்கணும், இல்லைனா இவனும் சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இங்கே நீ ஷூட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பான். ஹீரோயினால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி ஓகே ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் கரெக்டாக நமக்கு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி காமிப்பான். இங்கே இருக்கிறவன் இங்கே தான் நம்ம ஹீரோ இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி காமிப்பா. ஹீரோயின் சொன்ன உடனே ஹீரோயின் புரிஞ்சுட்டு இந்த இடத்துல ஷூட் பண்ணிடுவாங்க. அவன் இப்படி கை எடுக்கிற நேரத்தில் அடித்து அவனை கீழே தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் அவனை அந்த மிருகங்க பார்த்துக்கும். உடனே மறுபடியும் ஒரு விடிய ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு சீன்லேயே கிட்டத்தட்ட 2-3 தடவை அந்த இடம் சன்ரைஸ் ஆகும். ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த பில்டிங்கை விட்டு கீழே இறங்குவாங்க. மிருகங்கள்லாம் மறைஞ்சிரும். பில்டிங் விட்டு கீழே இறங்குவாங்க. ஜெயிச்சிட்டான்னு நினைக்கும் போது அப்போ தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, நாங்கள் விதிகளை மறுபடியும் மாற்றிக்கிறோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா பழைய விதிகள் மட்டும்தான், ஒருத்தர் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்குனா பயங்கர ஷாக் ஆயிரும். நான் தான் சொல்லியிருப்பேன்ல, அந்த கலவரம் வந்தோடனையும் ஒருத்தர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு போனார் அப்படின்னு சொல்லி, அது நம்ம டிஸ்ட்ரிக்ட் 12ஓட அட்வைஸர் தான். ஃபஸ்ட்டு 2 பேரையும் ஜெயிக்கிற மாதிரி காட்டுங்க, 2 பேருக்கும் ஜெயிக்கிற மாதிரின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கள், கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவங்க பேச்சை கேட்டுட்டு, அதான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் 12ஓட பேச்சை கேட்டுட்டு இவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்பிட்டு போராடிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஆயிரும். சரி ஓகே, நம்ம இவர் சொல்லுவார், ஹீரோயினோட கூட இருக்கிறவர், என்ன கொண்டாரு நீ ஜெயிச்சுக்கோ அப்படின்னு சொன்னோனையும் இல்லை அது என்னால் முடியாது, நம்ம 2 பேருமே செத்துடலாம் அப்படின்னு சொல்லி டபுள் ட்விஸ்ட் அடிச்சிருவாங்க. பார்க்குற எனக்கே ட்விஸ்ட் ஆயிரும். ஏன்னா அது கடைசி நேரம் இவ்வளோ தூரம் வந்து 2 பேருமே சாகிறதுக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பில்ஸ் மாதிரி இருக்கும்.
இதை ஒருத்தர் முழுங்கிட்டு நம்ம இறந்துருவோம், அவன் விடவே மாட்டான், ஆனால் என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு முழுங்க போகிற நேரத்தில் ஸ்டாப், இது நம்ம யோசிச்சது தான், ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து அந்த வண்டி வந்துடும். வண்டி வந்துட்டு இவங்களை கூட்டிகிட்டு அப்படியே பழைய இடத்துக்கு அந்த இன்டர்வியூ அப்படியே கட் பண்ணி பழைய இன்டர்வியூ இடத்துக்கு போயிடும். நீங்கள்லாம் எப்படி இதை பண்ணீங்க, எப்படி இதை ஜெயிச்சிங்க, அந்த ரிவர் லிவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்பாங்க. நான் நிறைய சீனை கட் பண்ணிட்டு தான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப இதாகிடுச்சு. நிறைய சீனை கட் பண்ணிட்டேன், ஏன்னா இதில் சில பல சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லென்த்தாக போகும், அதனால தான் முக்கியமான சீன்ஸ் மட்டும் சொன்னேன். ஓகே, அந்த இடத்துல இன்டர்வியூவில் இந்த கேள்வி கேட்க ஹீரோயின்ஸ் அப்படியே எப்பவும் போல தடுமாற்றமாகவே பதில் சொன்னாலும், ஆனால் நம்மளுக்கு அதை டெலிவராக சூப்பராக சொல்லியிருப்பாங்க, டெலிவரி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஓகே, ஹீரோவுக்கும் காதல் இருக்கிற மாதிரிலாம் சில சீன்ஸ் எல்லாம் வரும். அதை உலகத்தை நம்ப வைக்கிறதுக்காக ஹீரோயின் இவன் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் 12 ஜெயிச்சாச்சு. அவங்க ஜெயிச்சதை அந்த ஃபீலை நமக்கு காட்டவே மாட்டாங்க. ஏன்னா அது மறுபடியும் நார்மலாகவே போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு தோணும். மறுபடியும் அந்த ட்ரெயினில் ஏற்றி தாட்டி விட்டுருவாங்க. ஓகே, ட்ரெயினில் போக போக ஹீரோயின் அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க, இனிமேல் அந்த பையன் தான் அவன் ஹீரோ கிடையாது. அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க, ஓகேம்மா இனிமேல் நமக்குள்ளே பேசினது, நம்ம இது பண்ணது, அதாவது நம்ம இது ஜெயிச்சது இதெல்லாம் ஓகே, மற்றபடி நமக்குள்ளே பேசினது, இங்கே நடந்தது, இதெல்லாம் இதோட நம்ம மறந்தாகணும் அப்படின்னு சொல்ல கரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் 12 வந்து அந்த ட்ரெயின் நிற்கும். உடனே அவங்க மறுபடியும் வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கை இப்படி தூக்குவாங்க, ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி WW உள்ளவங்க கை தூக்குவாங்களே அந்த மாதிரி அப்படி கை தூக்குவாங்க. கை தூக்கும் போது என்ன சொல்கிறது, அந்த மக்கள் முகத்தில் இருக்கிற அந்த ஒரு எமோஷனை பாருங்களேன், என்ன சொல்கிறது, சூப்பராக இருக்கும். அதோட இந்த படமும் முடிஞ்சிடும். என்னென்னா ஒரு விமன் ஓரியன்ட் படத்தில் ஒரு எந்த லெவல் சூப்பராக, ஒரு ஹீரோ ஓரியன்ட் லெவல் மாதிரியே சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. நல்லாவே இருக்குது இந்த படம். ஆனால் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரிப் ஆகும், கொஞ்சம் ஸ்லோவாக போகும், மாதிரி கொஞ்சம் கிரிப் ஆகும், அந்த மாதிரி ஒரு மாதிரி இப்படி 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 போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். த ஹங்கர் கேம்ஸ் 2012 ரிலீஸ் ஆன. அடிக்கடி வீடியோ போடணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறேன், பட்டு முடியல. இனிமேல் அடிக்கடி வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இது மூவி அனலைஸ், மூவி ரிவ்யூ அந்த மாதிரிங்கிறத விட அந்த மாதிரியெல்லாம் தெரில. ஆனால் ஒருத்தர், இப்போ நான் ஒரு மூவி பார்த்தா இன்னொருத்தர்கிட்ட எப்படி சொல்லுவேன், இப்போ நீங்கள் ஒரு மூவி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட எப்படி சொல்லுவீங்க, அந்த மாதிரி ஒரு சேனல், அந்த மாதிரி ஒரு வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மூவி பார்க்குறதே நமக்குள்ளே வச்சுக்கிறது இல்லை, இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது தானே, சொன்னால் தானே நமக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். என்ஜாய் அண்ட் எக்ஸ்ப்ளோர் சினிமா ஃபார் எவ்ரி டே.